இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அடுப்படி சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி லெமன் ரைஸ். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஒரு 5 கப் ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஒரு பெரிய சைஸ் லெமன்ல இருந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, தேவையான அளவு கேஷ்யூஸ், சால்ட் தேவையான அளவு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை அண்ட் ஆயில் தேவையான அளவு. இப்ப நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதும் அதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல கடுகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. பருப்பு கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கேஷ்யூஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 மினிட் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு இது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அது ஒரு 1 மினிட் அது அப்படியே கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் அதை நம்ம கூல் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல புளிப்புத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒயிட் ரைஸ் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நீங்க எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் ரைஸை நம்ம இந்த குழம்போட ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். குழஞ்சு இருந்துச்சுன்னா லெமன் ரைஸ் நல்லா வராது. ஸோ அதனால இந்த மாதிரி உதிரி உதிரியா நீங்க வடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸை அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.